நாம் நினைக்கிறோம் பணத்தை சேமித்து வைக்கிற இடம் பேங்க்கு, நகை, நிலம், வீடு, இதில் தான் பணத்தை சேமித்து வைக்கணும், அப்போ தான் அது பன்மடங்கு வளரும் நாம் நினைக்கிறோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்த வள்ளுவர் தான் சொன்னார், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பொருள் வைப்புளி. உங்கள் காசை எங்கே போய் தெரியுமா சேர்த்து வைக்கணும்? எவன் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவன் வயிற்றுல உன் காசை சேர்த்து வை, அது பல மடங்கு உனக்கு வட்டியோடு வரும். பசியோடு இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்தால் ஒரு தட்டில் சோறு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் பேங்க்கில் போடுற பணத்தை விட, நீங்கள் எஸ்ஐபியில் போடுற பணத்தை விட, மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணத்தை விட பல மடங்கு நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. இந்த மண்ணில் நம்முடைய தமிழ் பாட்டன் வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்றால் அதுதான் அழியாத சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு மாயைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த பணம் இருந்தால் தான் நமக்கு மரியாதை, இந்த பணம் தான் நிரந்தரம். பணம் இல்லாதவனை யாராவது மதிப்பானாங்க? இப்போ இந்த பணத்தை நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, கையில் இருக்குன்னு வாரி வாரி கொடுத்துட்டோன்னு வைங்க, அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை யார் மதிப்பா அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பணம் வந்து ஒரு பெரிய மாயை. நீங்கள் கவனித்து பாருங்கள், சமீபத்தில் யாராவது இறந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வைங்க, அவங்க இறந்தப்போ அவங்க பயன்படுத்தின பாய், தலையணை, பழைய போர்வை, அவங்க சமீபத்தில் உடுத்திருந்த சாதாரண உடைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆனால் அவங்க போட்டிருக்கிற தங்கச்சங்கிலியை அதே மாதிரி விட்டுருக்காங்களா? தங்க மோதிரத்தை விட்டுருக்குறாங்களா? காதில் போட்டிருப்பாங்க 1 கிராம் கம்மல்னா கூட இருங்க அதை கலட்டிடுறேன்னு கலட்டுறாங்களா இல்லையா? அவங்க பயன்படுத்திய எல்லா பொருளையும் தூக்கி போடுகிற மனித இனம் அவங்க பயன்படுத்தின காரையோ பைக்கையோ தங்க நகைகளையோ வெள்ளி பாத்திரத்தையோ போடுவதே இல்லை. ஏன்? இந்த பணம், இந்த சொத்து நமக்கு சொந்தமானது இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கூடவே வராத ஒரு பொருள், நம்ம கூட அனுப்பி வைக்க முடியாத நம்முடைய சுற்றத்தார் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு 10 பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்க, நாம் இல்லாத அன்றைக்கு உண்மையான கண்ணீர் சுந்துகிற நல்ல மனிதர்களாக அவர்கள் வந்து நிற்பார்கள். அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பாதையாக நமக்கு உதவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.